வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. உதயண்ணா வணக்கம்ண்ணா. எங்களை அப்படியே பெருமை விட வச்சுக்கிட்டே இருக்கீங்கண்ணா. அதனால எங்களுக்கு இனி பயமே இல்லை. ஊரே சொல்லுச்சுன்னா சனாதனத்தை பத்தி பேசுனதுனாலதான் ஆட்சியே போச்சுன்னு. இந்த பாட்டு பாடுற பையன் ஒருத்தன் இருக்கா அப்படி இல்லைங்கண்ணா. அந்த பையெல்லாம் வீடியோ போட்டிருந்தாங்கண்ணா. இந்த கம்பியில தம்பிங்க ஏறக்கூடாது அப்படின்னு தடவுனாங்கல்லண்ணா, அந்த பையன் தாங்கண்ணா. அதுதான் அந்த கிரீஸ் தம்பி தாங்க. கிரீஸ் தம்பி அதுனா என்னன்னு தெரியுமா? அத பத்தி பேசணும்னாலதான் ஆட்சியே போச்சு. சனாதனத்தை ஒழிப்போம். சனாதனம் உங்களை ஒழிச்சிடுச்சு. That's what சனாதனம் can do. எல்லாருமே சொல்லுவாங்கண்ணா, திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் பதவி எல்லாம் மயிருக்கு சமம்னு. மயிருக்கு சமம் தான்ண்ணா. அத பத்தி பேசுறதுனாலதான் ஆட்சி போச்சா? போகட்டும், அத பத்தி பேசுறதுதான் என்னுடைய வேலையே. சரிங்க, ஏன் எண்டில இருந்து பேசணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆரம்பத்துல இருந்து பேசிடுவோம். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், எங்கள் வழிகாட்டி அறிஞர் அண்ணா, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், மூணையும் கலந்து வச்ச முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார்னா என்ன ஒரு கோர்வை பார்த்தீங்களா? எதிர்கட்சி தலைவராக எனது முதல் உரை இது. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், தமிழ்நாட்டுடைய தலைமகன் பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழ்நாட்டுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், இந்தியாவுக்கே வழிகாட்டிய திராவிட மாடல் ஆட்சியை தந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என எங்களுடைய தலைவர்களை எல்லாம் வணங்கி என்னுடைய அந்த உரையை துவங்குகின்றேன். ஆக்கப்பூர்வமான எதிரி கட்சியாக எப்பவும் இல்ல, எதிர்கட்சியாக. காலேஜ்ல நான் ஜூனியருங்க, ஆனா இங்க நான் தான் சீனியர். யாருக்கு? சூப்பர் சீனியருக்கும் சீனியருக்கும் அழகா சொல்றாரு நான் தான் சீனியர்னு. இங்க ராகிங் எல்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா இது மக்களுக்கான மன்றம். இதுதாங்க பண்புங்கிறது. இதுதான் பண்பு. மேன்மக்கள்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அப்பப்ப சொல்லுவாங்க, ஆனா அது இப்போ ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. நாங்க இருக்கோங்க உங்களுக்கு சீனியரா. நீங்க நல்லது பண்ணும்போது நல்லா இருக்கு, நல்லது பண்றீங்கன்னு சொல்ல போறோம். ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வர போறப்ப இல்லைங்க இது வேணாம், தப்பு, இது மக்களுக்கு சரியா இருக்காதுன்னு சொல்ல போறோம். ஏன்னா ஆளுநரை வச்சு அவங்க என்னென்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கறத கடந்த 5 வருஷமா எல்லாம் பார்த்தாச்சு. ஆளுநரே இருந்தாலும் அவையை எப்படி பாதுகாக்கணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுலயும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா கடந்த 5 வருஷமா நாங்க அதெல்லாமே பண்ணியிருக்கோம். ஏன்னா 1 2 திட்டங்கள் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணாம வந்தீங்கன்னா நாங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவோம். மிக சிறப்பான ஒரு எதிர்கட்சி தலைவரின் உரை. இவ்வளவு பொறுப்பான உரையை கொடுத்தவரு தான் எங்க உதயண்ணா. இப்போ கடைசிக்கு வந்தலாமா? ரொம்ப முக்கியமானது அண்ட் ரொம்ப ரொம்ப எசென்சியலானது. ஊரே சொல்லுச்சுங்க இதுதான் காரணம், இத்தனைக்கும் இதுதான் காரணம்னு. இதை எதுக்குங்க ஒழிக்கிறீங்க? இதை ஒழிக்கிற மாதிரினா இதை மட்டுமா ஒழிக்கிற மாதிரி இருக்கும், ஒட்டுமொத்த மக்களையும் ஒழிக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு கேட்டாங்க. எந்த ஒட்டுமொத்த மக்களை ஒழிக்கிற மாதிரி தெரியுமா அவங்க சொன்னது? இந்த 1000 ரூபாய் பணம் மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுவும் உரிமையோட. எப்படி? உரிமையோட. அந்த மக்கள் தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு ஒதுக்கி வச்சதுல ஒரு தத்துவம், அத ஒழிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு எங்க அண்ணன் சொன்னாரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எங்க அண்ணன் உறுதியோட தான் இருக்காரு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களுக்கும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். இப்ப நம்ம தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களை எடுத்துக்கோங்களேன். ஒரே ஒரு சிபிஐ என்கொயரி மட்டும்தாங்க, இனி எதுவுமே நடக்கல. எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா ஒன்னும் தெரியாது. இந்த கேஸ் முன்னாடி போகுமா வருமா வராதா எதுவும் தெரியாது. ஆனா பதவி ஏற்கிற அன்னைக்கு வந்தே மாதரத்தை கொண்டு வந்து முன்னாடி நிக்க வச்சுட்டாரு. எதனால? இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை இது ஏதாவது எதிர்த்து பேசிட்டோம்னா
அது ஏதாவது மேல வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதாவது இந்த வந்தே மாதரத்தை போடாம விட்டுட்டோம்னா சிபிஐ என்கொயரி வந்தா என்ன பண்றது? அதுதாங்க. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னுடைய தமிழ் தாயை தூக்கி 3ஆவதா வச்சுட்டாரு. அதுவும் எந்த தமிழ் தாய்? இவரு டெய்லி கும்பிடுற தமிழ் தாயாமா. அதுவும் எப்போ? இவரு பதவியில இருக்கும் போதே தூக்கி 3ஆவதா வச்சுட்டாரு. ஆனால் பதவியில் இருந்த எங்கள் உதயண்ணா பதவி போய் எதிர்கட்சி தலைவராவே உட்கார்ந்துருக்கும் போது இப்ப இந்தியா பூரா என்ன ஆட்சி நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். திருப்பியும் அத பத்தியே சட்டமன்றத்துல பேசுறது அப்படிங்கிறது கோபத்துல பேசுறது இல்லைங்க, கொள்கையில பேசுறது. நாடி நரம்பு சதை எலும்பு ரத்தத்துல வரைக்கும் கொள்கை ஊறி இருந்தா மட்டும்தான் ஒரு ஆளால தன்னுடைய கொள்கையில இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்க முடியும். எங்க உதயன்னா சினிமால வர பாட்ஷா இல்லை, ரியல் ஹீரோ அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் ஓடி போய் காப்பாத்துற ரியல் ஹீரோல இருந்து ஏதாவது சின்ன பிரச்சனைனா ஓடி போற ரியல் ஹீரோவா பார்த்த இந்த உலகத்துல அப்ப இருந்து இப்ப வரைக்கும் துணை முதல்வர்ல இருந்து இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் வரைக்குமே அதையே தான் கொள்கையா பேசிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவராக தன்னுடைய சட்டமன்ற முதல் உரையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரிலிருந்து அங்க தொடங்கி மக்களை பிரிக்கும் சனாதனத்தை ஒழிக்காமல் விட மாட்டேன்னு முடிச்சாரு. பதவி வரும் போகும், அவ்வளவுதான். அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஆனா கொள்கை உறுதி இருந்துச்சுன்னா போன பதவி திரும்பி வரும். அதுக்கெல்லாம் மிகப்பெரிய கட்ஸ் வேணுங்க, கட்ஸ் வேணும். ஏதாவது ஒரு வாரிசு இப்படி பேசுறத பாத்திருக்கீங்களா? இந்த ஓபி ரவீந்திரனார்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? அவரும் வாரிசு தாங்க, உடனே மாறிட்டாரு. இந்த இந்திய அரசியலில் ஏகப்பட்ட வாரிசுகள் வந்துட்டு போயிருக்காங்க. இந்த ராகுல் காந்தி 4வது வாரிசு, அவரு தான் இருக்காரு. இந்த மாதிரியான எண்ணற்ற வாரிசுகள் இந்தியால இருக்காங்க. ஆனா எங்க உதயன்னா வெறும் ரத்த வாரிசு அல்ல, கொள்கை வாரிசு. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பேரனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகனாக உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் இந்த கொள்கையின் வாரிசு. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் வழியில், அறிஞர் அண்ணாவின் வழிகாட்டுதலில், நவீன தமிழகத்தின் சிற்பியான முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் மகத்தான மனிதனின் வழியில் என்றும் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார் எங்கள் அரசியல் வாரிசு, கொள்கை வாரிசு உதயநிதி ஸ்டாலின். சந்து முந்துல இருந்தவெல்லாம் எங்க இருந்தோ வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா நீங்க நல்லா பாடி இருக்கீங்க, எப்படி நீங்க பாடினீங்க, எங்க இருந்து இந்த பாட்டை கத்துக்கிட்டீங்க? அப்ப அந்த பொண்ணு சொல்லும், நான் நல்லாதான் பாடுறேன், ஆனா நான் எங்கேயாவது பாட போனா என் சாதி என்னன்னு கேட்டு என்னை ஒதுக்கி வைக்கிறாங்கன்னு அந்த புள்ள அழுகும். அப்ப இந்த பையனும் அழுகிற மாதிரி நடிப்பா. அப்படி இன்னுமாடா இந்த கஷ்டமான சாதிய கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? யூ பிரேக் மை ஹார்ட் மா, யூ பிரேக் மை ஹார்ட், யூ டன் இட் வெரி வெல், யூ டன் இட் வெரி வெல். ஆட விளக்கண்ண, நீ இப்போ டன் இட் வெரி வெல்னு சொல்றல, அந்த பிள்ளை எப்படி தெரியுமா டன் இட் வெரி வெல்? அதுக்கு காரணம் இந்த சமூகத்துல திராவிட மாடல் டன் இட் வெரி வெல். இப்படி திராவிட மாடல் என்னென்ன தெரியுமா டன் பண்ணுச்சு? இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர் கிட்ட போய் கேளு, அவரு சொல்லுவாரு. அவரு எதையாவது நிறுத்தணும்னு நினைச்சாலே 4 வருஷம் முடிஞ்சு போயிடும். பிகாஸ் திராவிட மாடல் டன் இட் த பெஸ்ட். எதையாவது நிறுத்தணும்னு நினைச்சாருன்னு வைங்களேன், உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற முதல்வரே வேணாம்னு சொல்லுவாரு. ஏன்னா உன்னால என் பதவி சேர்ந்து போயிருந்தா இது தமிழ்நாடு. இந்த வார்த்தை எல்லாம் வந்ததுக்கு காரணம் தமிழ்நாடு டன்னிட்டு வெரி வெல். அந்த டன்னிட் வெரி வெல்லு தான் இன்னைக்கு சட்டசபையில செம்மையா பேசினாங்க. எங்க கொள்கை வாரிசு, அரசியல் வாரிசு, ரத்த வாரிசு அப்படிதான் பேசுவாங்க. மக்களை பிரிக்கும் இந்த சனாதனத்தை கட்டாயம் ஒழிக்க வேண்டும். அது வார்த்தை அல்ல, கொள்கை. அந்த கொள்கை தமிழ்நாட்டுல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஜோசப் விஜய் அவர்களே தமிழ்நாட்டின் சிஎம்மா ஆக முடிஞ்சிருக்கு. உடனே யாராவது வந்து உங்க கொள்கையெல்லாம் செத்து போச்சுன்னு சொன்னீங்கன்னா, செத்தெல்லாம் போலீங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்கு, திரும்பி வந்துரும். ஏன்னா 3ல 2 பேரு விஜய் வேண்டான்னு சொல்றவங்க இருக்காங்க. காரணம் என்ன தெரியுமா? திராவிட மாடல். எஸ், இதுதான் திராவிட மாடலினுடைய வெற்றி. இந்த 5 வருஷமும் திராவிட மாடலே அப்படியே டிராவல் ஆச்சுன்னா உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. எங்க உதயண்ணாவின் வழிகாட்டுதலின்படி நல்லாட்சி அமைய வாழ்த்துக்கள்.
அண்ணன் சபையில பேசுவாரு, நம்ம சங்கத்துல பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.